வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக்கப் பார்ட்டி அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே 3 நபர்கள் தங்களோட பிரேக்கப் ஸ்டோரியை ஒரு பார்ட்டியில் வச்சு சொல்கிற மாதிரியான ஒரு தீமில் தான் இந்த கதை நகரும். இந்த 3 நபர்களும் பார்த்தீங்கன்னா ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பாங்க. இவங்க 3 பேருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு விதமான கிளுகிளுப்பு இவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் ஒரு பொண்ணை ரூமுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. தங்களோட ஃப்ரெண்டு வழியா அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்த அதே நைட்டு இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இவங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரதுக்கான பிளான்ல இருப்பாங்க. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா இவங்களோட மாமா ஒருத்தர் இருப்பார் மிலிட்ரியில். அவருமே அன்னைக்கு நைட்டு அந்த ரூமுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்ல இருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் அங்கே வரும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை இவங்க எப்படி சமாளிச்சாங்க, கடைசியாக அந்த பிரேக்கப் எப்படி நடந்துச்சு, ப்ரெசென்ட்ல அவங்க யாரோட பேச்சப் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமதேவன் அப்படின்ற ஒரு மைத்தாலஜி கேரக்டர் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு லவ் ஸ்டோரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பிரேக்கப் ஸ்டோரியை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த பிரேக்கப் ஸ்டோரியிலுமே இந்த எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த அபார்ட்மெண்ட்குள்ள வர போறாங்க. ஸோ ஏதோ ஒரு பயங்கரமான டென்ஷன் கிரியேட் ஆகும், அதை வச்சு ஒரு டிராமா கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா படத்துல டென்ஷன் கிரியேட் ஆகாது. பார்க்குற நமக்கு தான் டென்ஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பிளண்டா சுவாரஸ்யமே இல்லாம நகரும். அதுலயும் குறிப்பா அந்த மிலிட்ரி மாமா அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அவரோட ஃபிளாஷ்பேக்லாம் பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சத்தியமா புரியவே இல்லை. சரி, பாஸ்ட் தான் அப்படி இருந்துச்சு, ப்ரெசென்ட்லயாவது ஏதாவது வித்தியாசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அவங்களோட லவ் ஸ்டோரி கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலயுமே எந்த விதமான சுவாரஸ்யமே இல்லாம சப்புன்னு ஒரு பிரேக்கப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் காட்டியிருப்பாங்க. சொல்ல போனா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த படம் எதுக்கு எடுத்தாங்க? நம்மளை என்டர்டெயின் பண்ணணும்னு எடுத்தாங்களா, இல்லை இதன் வழியாக ஏதாவது காமெடி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்களா, இல்லை இந்த படம் ஏதாவது மெசேஜ் சொல்லுதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. எதுக்கு எடுத்தாங்கிற அந்த கொஸ்டின் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வெளிச்சம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 1.5 அவுட் ஆஃப் 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, பட் லெஸ் தென் 2 ஹவர்ஸில் முடியக்கூடிய ஒரு படம் தான். இதை சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.